24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எல்லா பக்கமுமே தேர்தல் அனல் வீசிக்கொண்டிருக்குங்க. குறிப்பா கோடை வெயிலை விட இந்த அனல் தான் அதிகமாக வெப்பத்தை கூட்டி கொண்டிருக்கு. இதுல ஒவ்வொரு தலைவர்களுடைய அந்த பரப்புரை பயணம் ஒவ்வொரு தொகுதியிலையுமே கூடுதல் கொதிநிலையும் உருவாக்கி கொண்டிருக்கு. அந்த வகையில பல்வேறு தலைவர்களுடைய பரப்புரை பாணி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம முந்தைய காணொலிகளையும் பார்த்திருக்கோம். இன்றைக்கு கமல்ஹாசன் அவங்களுடைய வியூகங்கள் என்ன, எந்த திட்டத்தோடு அவங்க பயணிக்கிறாங்க, பரப்புரையில எதெல்லாம் முன்வைக்கிறாங்க, அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா என்ன, இப்படி பல்வேறு சமாச்சாரங்களும் இருக்குங்க. இன்னொரு பக்கம் நம்பர் 22 எல்லா பக்கமும் வஞ்சிக்கிறாங்களே அப்படின்னு புலம்பல் சத்தம் பன்னீர் அவர்களுடைய டீம்ல இருந்து அதிகமாகவே வந்து கொண்டிருக்கு. என்னவா இருக்கும்? இந்த பரபரப்பான பின்னணி தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தலைவர்களின் பரப்புரை பாணி. முப்படை 3 டார்கெட். இது கமலின் ரூட் நம்பர் 2026. ஒரு மாநிலங்களவை சீட் போதும் அப்படின்னு திருப்திப்பட்டு கொண்டுதான் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்கு. ஆனாலும் நீங்க தாங்க நட்சத்திர பேச்சாளர், இந்த கூட்டணிக்கு முதன்மை பேச்சாளர், உங்களுடைய ஆதரவு தான் நம்ம கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவரும் தொடக்கத்திலே கேட்டிருந்தாரு. அந்த வகையில தமிழ்நாடு முழுக்கவே தங்களுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தையும் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசன் தொடங்கியிருந்தார் இல்லையா? சரி, அவருடைய பரப்புரை என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுது, எதை முதன்மைப்படுத்துறாரு, ஈரோட்ல இருந்து தன்னுடைய பரப்புரைய தொடங்கியிருந்தாரு. பொதுவாகவே ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி, அதுல 3 பாயிண்ட் அப்படிங்கிற ரீதியில அவருடைய பரப்புரை இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அடுத்து பார்த்தோம்னா 2 தொகுதிகள், அதுல ஒரு 4-5 பாயிண்ட்கள் அப்படிங்கிற ரீதியிலையும் அது இப்ப நீண்டு இருக்குங்க. அவருடைய பரப்புரையில 3 விஷயங்களை முக்கியமா மையமிடுறாரு. தொடக்கத்திலேயே ஒரு விளக்கத்தையும் கொடுத்துறாரு. ஏன் நாங்க திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம், அன்னைக்கு டார்ச் லைட் எல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சோம், இன்னைக்கு இப்ப ஆதரிக்கிறோமே என்ன, இந்த கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அதுதான் அவரு சொன்ன அந்த விளக்கமும் தெரிஞ்சிருக்கும். டிவி இருக்கு, ரிமோட் இருக்கு, ஆனா கரண்ட் இங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க இருக்காங்க. நம்மளுடைய முதன்மை எதிரியே அவங்க தான். சோ நாம அவங்க முதல்ல அட்டாக் பண்ணோம், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிற்பாடு பார்த்து கொள்ளலாம். ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆபத்து பாஜக தான் அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக முன்வைக்கிறாங்க. இரண்டாவதாக, ஏன் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத தீவிரமாக விளக்குகிறார். அதாவது பாஜக அட்டாக் அரசியல் தூக்கலாகவே இருக்குங்க. ஈரோட்ல இருந்து தன்னுடைய பரப்புரை பயணத்தை தொடங்கியிருந்தார் இல்லையா? அதுல பேசுறப்ப கூட நான் ஏன் ஈரோட தேர்வு செஞ்சேன் அப்படின்னா, முதன்மை காரணம் தந்தை பெரியார். அவரை பேசினாலே கிட்டத்தட்ட 80 விழுக்காடு தமிழ்நாட்டுடைய சரித்திரத்தை நம்ம சொன்னது போல ஆகிடும். இன்னைக்கு அவருடைய கருத்தியல்கள் நிறைய, அதாவது சமத்துவம், பெண் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு கருத்தியல்களும் பாஜக முன்வைக்கக்கூடிய கருத்தியல்களுக்கு எதிரானதா இருக்கு. அதே நேரத்தில் இது ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கும் அந்த சமத்துவம், ஜனநாயகம் எல்லாமே, பெரியார் முன்வைத்த ஜனநாயகம் எல்லாமே அவசியமானதா இருக்கு அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செஞ்சாருங்க. அதன் தொடர்ச்சியாகவே இந்தியாவுடைய முக்கியமான ஆபத்தாக பாஜக முன்வைக்கக்கூடிய அந்த மதவாதம் இருக்கு. நிறைய அளவுல மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை அவங்க முன்வைக்கிறாங்க. இது நமக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்குமே எதிரானது அப்படின்னு இந்த 10 ஆண்டுகள பாஜக செய்ய தவறிய பல விஷயங்களையும் பட்டியலிட்டு பேசுறாரு கமல்ஹாசன். இதே மாதிரியான பாணியத்தான் திருச்சியில, சிதம்பரத்துல, இப்படி பல்வேறு தொகுதிகளையும் முன் வச்சாரு. முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழர்கள் தேசிய நீரோடையில கலக்க மாட்டார்கள் அப்படின்னு பொய்யா ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இங்க எத்தனை நேருக்கள் இருக்காங்க, எத்தனை பட்டேல் இருக்காங்க, எத்தனை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க, காந்தி இருக்காங்க. நம்ம ஊர்ல பலருக்கு பெயர் இப்படிலாம் நம்ம பெயர் சூட்டியிருக்கோம். ஏங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய பெயரு நேரு தானே அப்படிங்கிறாரு. உடனே கைத்தட்டல்கள் தான் பலமா வருது. அப்புறம் தொடர்ந்து பேசுறப்ப அதே நேரத்துல வடநாட்டுல நம்முடைய தலைவர்களான சுதந்திரத்துக்காக போராடிய வ.உ. சிதம்பரனார் ஐயாவுடைய பெயர் வச்சிருக்காங்களா, இல்ல நம்ம தமிழ்நாட்டுடைய மறவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயர்களை எத்தனை பேர் வச்சிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு மண் சார்ந்த அரசியலை, அந்த பண்பாட்டு வேர்கள் குறித்தும் தன்னுடைய பரப்புரையில தீவிரமாக முன்வைக்கிறாருங்க. அதன் தொடர்ச்சியாக நாடு காப்பது தாங்க வீரம், ஆனா இங்க ஒருத்தர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கே பயப்பட்டு கொண்டு, ஆனால் அவங்கெல்லாம் வீரத்தை பற்றி பேசுறது வேடிக்கையா இருக்கு அப்படின்னு டைரக்டாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் அட்டாக் செஞ்சும் தன்னுடைய பரப்புரையை முன்வைக்கிறாரு மக்கள் நீதி மையத்துடைய தலைவரான திரு கமல்ஹாசன். இப்படி தமிழ்நாடு, தமிழர் அப்படின்னு மண் சார்ந்த அரசியலை, அந்த அடையாளங்களை உயர்த்தி பிடித்து நாம் நம்முடைய முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சிக்காம இருக்காங்க,
அப்படின்னும் அதை பதிவு செய்யக்கூடிய அதே நேரத்தில் அகில இந்திய அரசியலையும் பேசாமலும் விடல கமல்ஹாசன். அதாவது முன்ன கிழக்கிந்திய கம்பெனி நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் அவங்க போயிட்டாங்க, நம்மளுடைய போராட்டத்தின் விளைவாக அவங்க இங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா தற்போது மேற்கிந்திய கம்பெனி நம்மளை வந்து அட்டாக் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மேற்கிந்திய கம்பெனினா நீங்க புரிஞ்சுப்பீங்க, நம்ம இந்தியாவில் மேற்கு பகுதியில் யார் இருக்காங்க, குஜராத், நம்முடைய காந்தி மகான் பிறந்த பூமி. அங்கே இருக்கிறவங்க நம்மக்கிட்ட அதிக அளவில் வரியை வாங்கிட்டு அவங்க போகிறாங்க. சரி, அப்படியாவது வடக்கை சேர்ந்த இந்த மேற்கை சேர்ந்தவர்கள் போகிறாங்க, அங்கே போயிட்டு நம்ம மாதிரி உழைக்கும் மக்களுக்கு அந்த வரியை வந்துட்டு பிரித்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மேலே உயர்த்துறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அங்கே போயிட்டு யாரோ பெரும் பணக்காரர்கள், பெரும் நிறுவனங்களுக்கு அந்த பணம் போகுது. அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களும் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டை தேடி வேலை செய்யறதுக்காக வராங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் கூட இவர்கள் ஆதரவாக இல்லை பாஜகவினர் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு தன்னுடைய பரப்புரையை முன்வைக்கிறாரு கமல். இந்த வகையில தமிழ், தமிழர், தமிழ்நாடு, இந்தியா, ஜனநாயகம் இப்படி 5 கூறுகள்ல தன்னுடைய பரப்புரையை முன்வைக்கிறார் கமல்ஹாசன். மூன்றாவது முக்கியமாக எந்த தொகுதியில போய் பேசுறாரோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை மையமிட்டு பேசுறாரு. இந்தியா கூட்டணி வந்தா, திமுக கூட்டணி வந்தா அந்த பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படும் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செய்யறாரு. பொதுவாகவே கமல்ஹாசனுடைய பரப்புரை வந்து புரியாது அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை அந்த இன்னும், அதாவது முன்பை விட இந்த முறை வந்து அவருடைய பேச்சுகள் இன்னும் மக்கள் கிட்ட எளிமையாக போய் சேர்ற வகையில இருக்கு. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை, சப்ஜெக்டை கூட மக்கள் கிட்ட எளிமைப்படுத்தி பேசியிருக்காரு. அதான் உதாரணமா சொல்லணும்னா, சிதம்பரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர் ஆதரித்து பரப்புரை செய்யறப்ப சாதியம் அதை குறித்து பேசினாருங்க. சாதியம் தான் நம்முடைய முதல் எதிரி, என்னுடைய வாழ்க்கையில ஜாதிக்கு இடம் இல்லை. ஆனா ஒரு கேள்வி வருது, அப்புறம் எதுக்குங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு? ஏன் அப்படி நாங்க கேட்கிறோம்னா, இன்னும் எத்தனை பேர் அடிமை விலங்கோடு இருக்காங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அவர்கள் எல்லோரையும் நாம விடுவிக்க வேண்டும். அதனால தான் இந்த கணக்கெடுப்பை நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சமூக நீதி அரசியலையும் தன்னுடைய பரப்புரைகள்ல எளிமைப்படுத்தி முன்வைக்கிறாரு கமல்ஹாசன். இப்படியாக கமல் அவருடைய பரப்புரை இருக்குன்னா, அவரோடு கூடுதலாக இளைஞரணி செயலாளரான கவிஞர் திரு ஸ்நேகன், அப்புறம் மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி ஸ்னேகா, இவங்களும் இணைந்து இந்த 3 பேர்கள் தான் நட்சத்திர பேச்சாளர்களாக எல்லா பக்கமும் பயணிக்கிறாங்க. ஸ்நேகன் அவர்களுடைய உரைகள்ல பார்த்தோம்னா கமல் எந்த அளவுக்கு வந்துட்டு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத தீவிரமாக பதிவு செய்யறாரு. ஸ்னேகாவுடைய உரைகள்ல பார்த்தோம்னா பெண்கள் இங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, குறிப்பாக இந்த 10 ஆண்டு ஆட்சிகள்ல, இன்னும் சொல்ல போனா பசி பட்டினியை போக்கக்கூடிய அந்த பட்டியல்ல இந்தியா கிட்டத்தட்ட 111வது இடம் பின்தங்கி இருக்கு. அப்ப இன்னும் இந்த நாட்டில் வந்துட்டு பசியும் வறுமையும் இருக்கு, அதுல அதிக அளவுல பாதிக்கப்படுவது பெண்களாக இருக்காங்க அப்படின்னு பெண்களுடைய அரசியலை தீவிரமாக முன்வைக்கிறாங்க. சரி, இப்படி சூறாவளி பரப்புரை பயணத்தை மக்கள் நீதி மையம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 40க்கு 40 இங்க வெற்றியை பெற்று கொடுத்தால், குறிப்பாக போன தடவையை விட அதிக அளவுல அந்த மார்ஜினை எகிர வச்சா, வெற்றி வித்தியாசத்தை எகிர வச்சா 2026 சட்டமன்ற தேர்தலில் கணிசமான தொகுதிகளை கூட்டணியில் பெற முடியும். அதுல இருந்து மக்கள் நீதி மையத்தை சார்ந்த பலர் வந்து எம்எல்ஏக்களாக ஆவாங்க அப்படின்னு திட்டமிடுறாங்க. அதனால தான் இதை ஒரு வாய்ப்பாக, எதிர்காலத்துக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தீவிரமாக களமாடுறாங்க மக்கள் நீதி மையத்தினர். இதுதாங்க அவங்களுடைய பரப்புரை பாணியா இருக்கு. ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி, அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான், இப்படி பல தலைவர்களுடைய பரப்புரையை பார்த்தோம். தற்போது கமல்ஹாசன் அவருடைய பரப்புரையும் பார்த்தோம். இதெல்லாம் வைத்து திமுக இந்தியா கூட்டணி லாப கணக்கு போடுது. என்னது கமலின் டார்கெட்? ஸ்டாலின் போடும் லாப கணக்கு. பொதுவாகவே ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பரப்புரையை ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அதனாலேயே கூட்டணி கட்சிகளை தங்களோடு இணைத்து கொள்ளணும் அப்படின்னு அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணியை வலுவானதாக முன்வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஆட்சி குறித்த சாதனைகளை அந்த கட்சியினரே போயிட்டு மக்கள் கிட்ட பரப்புரை செய்யறப்ப, ஏங்க நீங்க உங்க ஆட்சியை விட்டு கொடுக்காம தான் பேசுவீங்க அப்படிங்குவாங்க பொதுமக்கள் இயல்பாவே. அதே நேரத்தில் வலுவான கூட்டணி அமைஞ்சா அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் நாங்க ஏன் வந்து இந்த ஆட்சியை ஆதரிக்கிறோம், அதே நேரத்தில் ஏன் அவங்க வரக்கூடாது அப்படின்னு பரப்புரை செய்யறப்ப அது மக்கள் கிட்ட எடுபட வாய்ப்பு இருக்கு. கூட்டணி கட்சிகளுடைய அந்த வாக்குகள், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பரப்புரையும் அந்த அப்படியே ஒரு மாதிரி இதுவா அதுவான்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களை கூட மீண்டும் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சிக்கு வாக்களிக்க செய்யும் அப்படிங்கிறதுக்காகவும் வலிமையான கூட்டணியை ஆளுங்கட்சி முன்வைக்குங்க. அந்த வகையில தான் திமுகவும்
தங்களுடைய வெற்றி கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் இருந்த அந்த கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருக்காங்க. கூடுதலாக கமல்ஹாசன் அவர் போன்றவர்கள் முக்கியமான பிரபலங்கள் இந்த கூட்டணிக்கு வந்து சேர்றப்ப ஒரு நடுநிலையான ஒரு முகம் இருக்கு. அந்த முகம் யார் வரக்கூடாது, பாஜக வரக்கூடாது அப்படிங்கிறத பதிவு செய்வதன் மூலமாக அந்த ஆபத்தை உணர்த்துறாங்க. அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாவலர்களாக இந்தியா கூட்டணி இருக்கு, திமுக கூட்டணி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க பதிய செய்யறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு லாபமாக, அரசியல் லாபமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்துட்டு கணக்கிடுறாருங்க. இரண்டாவதாக கமல் போன்றவர்களுக்கு ஒரு சர்வதேச முகம் இருக்கு. அவர் ஒரு திரைக்கலைஞராக இருப்பதால அவர் பேசக்கூடிய அரசியல்ங்கிறது இயல்பாகவே அகில இந்திய அளவுல, சர்வதேச அளவுல ஒரு ரீச் இருக்கும். எல்லோரும் என்ன பேசினாங்க அப்படின்னு கவனிப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல பேசுற விஷயம் கூடுதலாக நார்த் இந்தியாவிலையும் எதிரொலிக்கும். நார்த் இந்தியாவில் இந்தியா கூட்டணியில் களமாடுகின்ற கூட்டணி கட்சிகளும் இந்த உரைகளை அங்க வந்துட்டு பதிவு செய்யலாம். அப்ப இங்க இருந்தே பாஜக அட்டாக்க தீவிரமாக முன்வைப்பதன் மூலமாக ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களுக்கு கூட, மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட கமல் போன்ற பிரபலங்கள் பாஜகவை எதிர்க்கிறாங்க, பாருங்க பாஜக இவ்வளவு தவறு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப அது கூடுதல் ஆதரவை திரட்டும் அப்படின்னும் இந்தியா கூட்டணி கணக்கு போடுதுங்க. சோ இந்த வகையில கமலுடைய பரப்புரையின் மூலமாக 2 அரசியல் லாப கணக்கையும் போட்டிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள். ஆனால் அவை எல்லாமே சக்ஸஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளில் தான் எதிரொலிக்கும். அதே நேரத்தில் மக்களவையில் ஒரு தொகுதியை கூட பெறாமல் கூட்டணிக்கு போயிட்டு ஆதரவு கேட்பது அப்படிங்கிறது சொந்த கட்சியினருடைய முக்கியத்துவத்தை குறைத்தது போன்றவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் நேரடியாக களமாடினால் மட்டும்தான் எதிர்காலத்தில் சின்னம் உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் உதவிகரமாக இருக்கும். கிரவுண்ட் லெவல்லையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கட்சியை. இப்போ வேற யாரோ வெற்றி பெறுவதற்காக நாம் அயராது பாடுபட வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிறது மக்கள் நீதி மையத்துடைய தொண்டர்களுக்கு சில அயற்சிகளையும் இது வந்துட்டு கொடுக்கலாங்க. அப்புறம் முன்பு கடுமையாக திமுக எதிர்ப்பு செஞ்சீங்க, டார்ச் லைட்லாம் வீசுனீங்க, இன்னைக்கு அவங்களுக்கே போய் ஆதரவா கேட்கிறது பல்வேறு எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு விளக்கம்லாம் கமல் கொடுத்தாரு, கரண்ட் அப்படின்லாம். ஆனாலும் கூட அது உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இல்லைங்க. இவை எல்லாமே மானியமாவுடைய சில பலகீனங்களாகவும் களத்துல வெளிப்படுதுங்க. நம்பர் 22, எல்லா பக்கமும் வஞ்சிக்கிறாங்களே, பன்னீர் டீம் ஃபீலிங். ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில், பலாப்பழம் சின்னத்தில் களமாடுகின்ற முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 22வது நம்பரையும் ஒதுக்கி இருக்காங்க தேர்தல் ஆணையம். இதுல அவர் பெயரிலேயே சுயேட்சையாக களமாடுபவர்களுக்கு கூட அவருக்கு முன்னதாக இடம் ஒதுக்கி இருக்காங்க. இவருக்கு 22வது நம்பர். இது ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு பன்னீர் அவர்களுடைய டீமை. இதுல ஏற்கனவே பரப்புரைக்கே உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா வருவாரு அப்படின்னு நினைச்சோம், அவர் வரல. விருதுநகர்ல திருமதி ராதிகா சரத்குமார் அவங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு சம்மதித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி ராமநாதபுரம் வரத்துக்கு நேரம் ஒதுக்கல. இப்படி பல கொடுமை இருக்குன்னா இப்ப தேர்தல் ஆணையமோ எங்களை இப்படி வஞ்சிக்குது, வாக்காளர்கள் கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரத்துல தேடி பிடிச்சுதான் முன்னாள் முதலமைச்சரான எங்களுடைய ஐயா பெரியவர் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களிக்கணுமா அப்படின்னு மனக்கசப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க பன்னீருடைய ஆதரவாளர்கள். அதே நேரத்துல பன்னீர் செல்வங்களுக்கு நிறைய பேர் களமாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இனிஷியலுடைய அந்த அகர வரிசைப்படி தான் நம்பர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதன்படி முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ்க்கு ஒதுக்கப்பட்ட 22வது இடமும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க ஆணைய வட்டாரத்தினர், நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் கிட்ட. இதெல்லாம் பார்த்து தான் இப்படி வஞ்சிக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வெற்றி பெற்று தீர்வோம் அப்படின்னு விடாமுயற்சியோடு தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடியே என்ன வந்து இங்க போட்டியிட சொன்னாருங்க, அதனால தாங்க இந்த தொகுதிக்கு வந்தேன் அப்படின்னு சென்டிமெண்டாகவும் மக்களோடு நெருக்கமாக பயணிக்கிறாரு ஓபிஎஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. மாபெரும் கவிஞரான நம்முடைய தாகூர் அவர்கள் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, உலகத்தோடு தனக்குள்ள உறவை ஒரு மனிதன் உணராவிட்டால் அவன் வாழும் இடம் சிறைக்கூடமாகும்னாரு. மக்களோடு நெருக்கமான உறவை எல்லா காலத்திலும் தொடர்ந்து கொண்டு இருக்கணும். சும்மா தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்குறப்ப மட்டும் மக்கள்கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மக்களா நீங்கள் யாருங்க, என் மக்களை பார்த்தா போதும், என் குடும்பத்தை பார்த்தா போதும்னு இருந்துடக்கூடாது. மக்களோடு நெருக்கமாக பயணிப்பவர்களை மட்டும்தான் மக்கள் வரலாற்றில் என்றுமே வாழச் செய்வார்கள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.